வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷலா பெப்பர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கட்டி காஞ்சிருச்சு. இதை செய்ய தேவையான அளவு எண்ணெய் இதில் சேர்த்துக்குவோம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம கொஞ்சம் சோம்பு பூ சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயத்தெல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம வெட்டி வச்ச தக்காளி, சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்க இஞ்சி, மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்துருவோம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதோட நம்ம இந்த சிக்கனை சேர்த்துக்குவோம். இந்த சிக்கனை சின்ன சின்னதாக வெட்டி மஞ்சள் தண்ணியை போட்டு மஞ்சள் பொடி போட்டு அலசி எடுத்து வச்சிருக்கு. இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் மல்லிப்பொடி எடுத்து வச்சிருக்கு. மல்லிப்பொடி இதோட சேர்த்துருவோம். கொஞ்சம் கறி மசாலா பொடி சேர்த்துருவோம். கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்குவோம். அதோட மிளகுத்தூள், காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கடைசியாக இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்குவோம். இப்போ வாங்க, நம்ம பெப்பர் சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கறி வெந்துருச்சு. இந்த மசாலாலாம் நல்லா கறியில் போய் சேர்ந்துருச்சு. இப்போ வாங்க, நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, ஆவி பறக்க பெப்பர் சிக்கனு. சாப்பிடுங்க.
எத்தனை பொடியை போட்டு செஞ்சாலும் இந்த மிளகுத்தூளோட பொடி வேற லெவலில் இருக்கு. அந்த மிளகுத்தூளோட வாசனை கறியில் போய் சார்ந்து நல்ல டேஸ்டாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம உரப்புக்காக மற்ற பொடிகளை சேர்க்கறத விட மிளகு சேர்க்கும் போது நம்மளுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கும். நம்மளுக்கு சளி பிடிக்காது. அதனால இனிமேல் கறி செய்யும் போது இது மாதிரி மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்து கறியை சமைச்சு பாருங்க, நல்லா இருக்கும். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்க தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்க, ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.